கருணையுள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நமது அறக்கட்டளை 2 மாதங்களுக்கு ஒரு முறை ஏதேனும் ஒரு மிகவும் ஏழை எளிய கிராமத்திற்கு நலத்திட்ட உதவிகள் செய்வது வழக்கம். அந்த வகையில் இந்த மாதமும் ஆந்திரா அருகில் உள்ள போந்தவாக்கம் என்ற கிராமத்திற்கு சென்ற ஞாயிற்றுக்கிழமை நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அதற்கான முன்னேற்பாடுகளை செய்வதை தான் இந்த காணொளியில் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். போந்தவாக்கம் கிராமம் நமது அறக்கட்டளையிலிருந்து கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டருக்கு மேல் இருப்பதால் நமது அன்பர்கள் அதிகாலையிலேயே எழுந்து உணவு தயாரித்தல் மற்றும் இதர முன்னேற்பாடுகளை செய்தனர். அதே சமயத்தில் வாரந்தோறும் நமது அறக்கட்டளை மூலமாக செய்யப்படும் உயிரிழக்க செயல்களும் நண்பர்களின் துணையுடன் இனிதே நடைபெற்றது. குறிப்பாக வாரந்தோறும் அரசு மருத்துவமனை மற்றும் பொது இடங்களில் மூலிகை கஞ்சி வழங்குவதையும் நமது அன்பர்கள் இந்த கிராமத்திற்கான செயல்பாடுகளுடன் சேர்த்தே செய்தனர். இந்த காணொளியை பார்க்கும்போது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த உயிரிழக்க செயலுக்கு மகிழ்ச்சியுடன் உதவுவதை நீங்கள் பார்க்கலாம். நமது அறக்கட்டளை மூலம் அமைக்கப்பட்ட பல்வேறு உயிரிழக்க பணிகள் பல்வேறு வயதினரும் ஈடுபடும் வகையில் அமைந்துள்ளது. பொதுவாக வார இறுதி வந்தால் மக்கள் எப்படி அந்த வார விடுமுறையை கழிக்கலாம் என்று யோசிப்பது இயல்பு. ஆனால் நமது அறக்கட்டளைக்கு வந்தால் என்னென்ன உயிரிழக்க பணிகள் செய்வது என்பது பற்றியும் அதற்கான சிந்தனைகளும் அதற்கான செயல்பாடுகளையுமே நமது அறக்கட்டளை அன்பர்கள் செய்வதை நாம் காணலாம். உண்மையில் அறக்கட்டளை புதிதாக யாராவது வந்து பார்த்தால் எப்படி இப்படி உயிரிழக்க செயல்களை அதிக சிரத்தையுடன் இவர்களால் செய்ய முடிகிறது என்று வியக்கத் தோன்றும். அது மட்டுமல்லாது நாமும் இது போன்ற உயிரிழக்க செயல்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். அதற்காகத்தான் நமது அன்பர்களிடத்தில் வாரந்தோறும் நடக்கும் உயிரிழக்க செயல்களில் கலந்து கொள்ளுமாறு விண்ணப்பம் வைக்கின்றோம். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது அன்பர்கள் அந்த நலத்திட்ட உதவிகளுக்கு தேவையான பொருட்களை, அதாவது அந்த நலத்திட்ட உதவிகளுக்கு தேவையான உணவு, அரிசி, மளிகை பொருட்கள், ஆடைகள், காலணிகள், பாத்திரங்கள், கொசுவலைகள், பள்ளி மாணவர்களுக்கான நோட்டு புத்தகங்கள், பென்சில் பாக்ஸஸ், காலணிகள் ஆகியவற்றை வாகனத்தில் ஏற்றி தங்களது பயணத்தை இனிதே துவங்கினர். நாம் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப் போகும் கிராமம் ஆந்திரா அருகில் உள்ள எவ்வித அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு ஏழை எளிய கிராமமாகும். இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்க நமது அன்பர்கள் மதியம் போல் அந்த கிராமத்தை சென்றடைந்தனர். நமது அன்பர்கள் சற்று நேரம் அங்கு உதவிகளை செய்து வந்த சமயத்திற்குள் அந்த வெயிலின் தாக்கத்தால் மிகவும் கடினத்தை அனுபவித்தனர். அப்படிப்பட்ட பொட்டல் காடு என்று கூறப்படும் பகுதியில்தான் அந்த மக்கள் இருக்க வேண்டிய நிலையில் உள்ளனர். அவர்களை வீடுகளை பார்த்தால் அதை வீடுகள் என்று கூற முடியாது, குடிசை என்று கூற முடியாத அளவு உள்ள இடங்களில்தான் அந்த மக்கள் வசிக்கின்றனர். நகரிலிருந்து மிகவும் தொலைவில் ஒதுக்குப்புறமாக உள்ள அந்த ஏழை எளிய கிராமத்திற்கு ஏதேனும் ஒன்று தேவைப்பட்டாலும் உடனே ஒன்று வாங்க முடியாத நிலையில் உள்ளனர். நமது அறக்கட்டளை மூலம் இது போன்ற பல கிராமங்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் புரிந்துள்ளோம். இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட கிராமங்கள் இருக்கிறதா என்று கூட சில பேருக்கு தோன்றலாம். இந்த பால்வெளியில் பல்வேறு உலகங்கள் இருப்பதை எண்ணி வியக்கின்றோம். ஆனால் நம் கண்முன்னே மிகவும் அதிநவீன வசதியுடன் வாழும் நகரங்கள், எவ்வித அடிப்படை வசதியும் இல்லாத கிராமங்கள் என்று 2 உலகங்கள் உள்ளன. நாமாலும் இந்த பூமியிலேயே விருப்பமான உணவை விருப்பமான நேரத்தில் விருப்பமான இடத்தில் உண்ணும் மக்களும், ஒருவேளை உணவிற்கே மிகவும் பல கிலோமீட்டர் வேலை தேடி சென்று அந்த வேலையை செய்து அன்றைய பொழுதிற்கான உணவு உண்ணும் மக்களும் கொண்ட 2 உலகங்கள் இங்கு இருக்கின்றன. உள்ளபடியே பசித்த ஜீவர்களுக்கு தேடி சென்று பசியாற்றுவிப்பதை விரதமாக கொள்ள வேண்டும் என்று வள்ளல் பெருமான் கூறுவார். அதை வாரந்தோறும் நமது அறக்கட்டளை அன்பர்கள் கடைபிடிப்பதுடன் 2 மாதங்களுக்கு ஒரு முறை இதுபோன்று மிகவும் தொலைவில் உள்ள ஏழை எளிய கிராம மக்களுக்கு அன்பர்களின் உதவியுடன் சிறப்பானதொரு பசியாற்றுவித்தலை செய்கின்றனர். பொதுவாக தங்கள் இடத்திற்கு அருகில்தான் உயிரிழக்க செயல்கள் செய்வார்கள். ஆனால் இதுபோன்று பல கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்று உயிரிழக்க செயல்களை பிரத்யேகமாக செய்தல் என்பது நம் அறக்கட்டளை அன்பர்களுக்கு அன்பின் காரணமாக சாத்தியமாகின்றது. இந்த உயிரிழக்க நிகழ்வை பார்ப்பதற்கு எளிதாக தெரிந்தாலும் அதற்கு பல்வேறு அன்பர்களின் பணமும் பொருளும் மிகவும் துணை புரிகின்றது. அதனிலும் மேலாக கடந்த 1 வார காலமாக இந்த உயிரிழக்க நிகழ்வு நடப்பதற்கு நமது அறக்கட்டளை அன்பர்கள் கொடுத்த உடல் உழைப்பு என்பது இன்றியமையாததாகும்.
இந்த முறை அந்த மக்களுக்கு நமது அறக்கட்டளை அன்பர்கள் புதிய ஆடைகள் வாங்குவதற்கென்றே ஈரோடு வரை சென்று அந்த ஆடைகளை வாங்கி வந்தனர். இந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை உணவு தயாரித்தல் தொடங்கி மாலை அறக்கட்டளை திரும்பியது வரை நமது அறக்கட்டளை அன்பர்களின் பணி மகத்தானது. ஆனால் இந்த உயிரிழக்க செயல்கள் செய்யும்போது மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுவதுடன் நேரம் ஓடியதே நமது அன்பர்களுக்கு தெரியாது. அந்த அளவு இந்த உயிரிழக்க செயல்களின் மீது நமது அன்பர்கள் ஈடுபடுகின்றனர். நமது அறக்கட்டளை என்பது உயிர்களுக்கு உதவி செய்யும் ஒரு அமைப்பாக மட்டும் செயல்படுவதில்லை. அது உலக மக்களுக்கு கருணையை பற்றி பயிற்சிகள் தரும் ஒரு கல்வி நிறுவனமாக செயல்படுகிறது. எந்த வயதினரும் பல்வேறு தரப்பட்ட மக்களும் இந்த கல்வி நிறுவனத்தில் வந்து கருணையை கற்றுச்செல்லலாம். இந்த கிராம மக்களுக்கு பசியாற்றுவித்தலுடன் பள்ளி மாணவர்களுக்கான புத்தகப்பை, நோட்டு புத்தகங்கள், பென்சில் பாக்ஸஸ், காலணிகள் ஆகியவையும் வழங்கப்பட்டன. பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் ஒரு பையும் நோட்டு புத்தகங்களும் கிடைக்கும் போதும் பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் இந்த கிராமத்தில் உள்ள பெற்றோர்களுக்கு அவர்களதின் பிள்ளைகளுக்கு இந்த பொருட்கள் கூட வாங்கித்தர வசதியற்ற ஒரு கடினமான சூழலில் இருக்கின்றார்கள். அந்த பைகளையும் அந்த பாக்ஸஸ் மற்றும் அந்த காலணிகளை பார்த்து அந்த பிள்ளைகளின் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இது போன்ற காட்சிகளை நாம் ஏன் பதிவு செய்து போடுகிறோம் என்றால், இது போன்ற வறுமை நிலை கடினங்கள் நாம் வாழும் பகுதிகளுக்கு சற்று தொலைவில் தான் இருக்கின்றது. அதற்கு தனி மனிதனாக பெரிய உதவி செய்யாவிட்டாலும் நமது அறக்கட்டளை போன்றே உயிரிழக்கத்தை பிரதானமாக செய்யும் கூட்டத்தாருடன் இணைந்து அனைத்து மக்களும் இது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை நாங்கள் பதிவிடுகின்றோம். நமது அறக்கட்டளை மூலமே அடுத்த 2 மாதங்களுக்கு ஒரு முறை வேறொரு கிராமத்திற்கு செய்ய இருக்கின்றோம். இது போன்ற நலத்திட்ட உதவிகள் செய்ய இருக்கின்றோம். இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் இந்த உயிரிழக்க பணிகளுக்கு தங்களால் என்ற உதவியை செய்திடுமாறு தாழ்மையுடன் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். முன்பே கூறியது போல் இந்த முறை இந்த கிராம மக்களுக்கு நமது அறக்கட்டளை அன்பர்கள் புதிய ஆடைகளை ஈரோட்டிலிருந்து வாங்கி வந்து வழங்கியுள்ளனர். உணவு, உடை, இருப்பிடம் என்பது அத்தியாவசிய தேவைகள் என்று கூறுவர். இதில் எதுவுமே நாம் பார்த்த இந்த கிராம மக்களுக்கு சரியாக இல்லை என்று கூறலாம். அதிலும் இதுவரை உள்ள ஆடைகள் கிழியாமல் இருந்தாலே போதும், பெரிய நன்மை என்ற அவல நிலையில்தான் இந்த மக்களின் வாழ்க்கை தரம் இருக்கிறது. இன்று உள்ள அவசர வாழ்க்கையிலும் நமக்குள்ள வேலை நெருக்கடியிலும் இவைகளை போன்ற மக்களை யாரும் கண்கொண்டு பார்ப்பதில்லை. தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியானது அந்த பள்ளி மாணவர்களுக்கான நோட்டு புத்தகங்கள், பென்சில் பாக்ஸஸ் மற்றும் அவர்களுக்கான புத்தகப்பை ஆகியவற்றை அந்த குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் வாங்கி செல்கின்றனர். அந்த மக்களுக்கு நமது அறக்கட்டளை மூலமாக பாத்திரங்களும் காலணிகளும் கூட கொடுக்கப்பட்டது. இது போன்ற மக்களை நாம் கவனித்தாலும் நம் நேரத்தை ஒதுக்கி இவர்களுக்கு உதவி செய்ய பிரயத்தனப்படுவதில்லை. ஆனால் நமது அறக்கட்டளை போன்று தங்கள் நேரங்களை இதற்காக அர்ப்பணித்து பல்வேறு கடினங்களுக்கிடையேயும் இந்த பணிகளை செய்பவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டியது இதை பார்க்கும் அனைவரின் கடமையாகும். இது போன்ற உயிரிழக்க உதவிகள் அவர்களின் துன்பங்களுக்கு நிரந்தர தீர்வில்லை என்றாலும் அவர்களின் கடினங்களை பார்த்து சக உயிர்கள் உதவி செய்யும் என்ற அவர்களது எண்ணத்தில் அவர்களுக்கு ஒரு சிறு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் நம்மால் கொடுக்க முடியும். ஆனால் அந்த மக்கள் நமக்கு கொடுக்கும் நம்பிக்கை, அறிவு என்பது மிகவும் அதிகம். எந்த நிலையிலும் நம்மை அன்பு என்ற பொருள் உடனிருந்து தாங்கி கொண்டுள்ளது என்ற உண்மையை அந்த மக்கள் நமக்கு பாடமாக சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். நாம் நமது அன்பர்களுக்கு வாரந்தோறும் நடக்கும் உயிரிழக்க செயல்களிலும் இது போன்ற 2 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த ஏழை எளிய மக்களின் கிராமங்களுக்கு செய்யும் நலத்திட்ட உதவிகளுக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வருமாறு அழைக்கின்றோம். ஏனெனில் இது போன்ற கிராமங்களில் நடக்கும் இந்த உதவிகளை பார்க்கும்போதும் இது போன்ற மக்களை பார்க்கும்போதும் நமக்கு பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுகின்றது. குறிப்பாக குடும்பத்துடன் இது போன்ற நலத்திட்ட உதவிகளில் ஈடுபடும் போது, குடும்பத்துடன் இந்த கிராமங்களை பார்க்கும்போது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் குறைகின்றன. காரணம், இது போன்ற கடினங்கள் நாம் இதைவிட நல்ல நிலைமையில்தான் இருக்கின்றோம் என்ற புரிதல் அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். குறிப்பாக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுடன் கலந்து கொள்ளும்போது அந்த பிள்ளைகள் இது போன்ற நிகழ்வுகளை பார்க்கும் பொழுதும், இது போன்ற மக்களை பார்க்கும்போதும், இது போன்ற இடங்களை பார்க்கும்போதும் அவர்களுக்குள்ளே அவர்களது வயதை மீறிய ஒரு அறிவு பக்குவம் தோன்றிவிடும். நாம் வாரந்தோறும் நமது வார விடுமுறையை கழிக்க பல்வேறு இடங்களுக்கு செல்கின்றோம். ஆனால் இது போன்ற வாய்ப்பு கிடைத்தால் நாம் கட்டாயம் இது போன்ற இடத்திற்கு சென்று அங்குள்ள மக்களின் நிலையை, அங்குள்ள ஏழ்மையின் நிலையை, அங்குள்ள கடினங்களை நாம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும்.
ஏனெனில் அவ்வாறு பார்த்து தெரிந்து கொள்ளும்போது நமக்குள் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுகின்றன. மேலும் ஒரு முறை நாம் அங்கு சென்றால் அது 2-3 மாதங்களுக்கு தேவையான அந்த ஞாபகப்படுத்துதலை திரும்ப திரும்ப அந்த கடினங்களை நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கும். அந்த மாற்றங்கள் என்பது இந்த உலகில் எப்படி பல்வேறு உயிர்கள் பல்வேறு கடினங்களை அடைந்து கொண்டிருக்கின்றன என்பதை தொடர்ந்து ஞாபகப்படுத்தி கொண்டிருப்பதால் அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் நாம் எப்படி பல்வேறு மக்களுடன் பல்வேறு சமயங்களில் தேவையற்ற கோபங்கள் ஈடுபடுகின்றோம், அவர்களுடன் அன்பாக இருக்க முடிவதில்லை போன்ற சிரமங்களை நாம் மாற்றிக்கொள்வதற்கு இது போன்ற கடினங்களை பார்த்து அங்கு உதவி செய்யும்போது இந்த வாழ்க்கை மிகவும் பல உயிர்களுக்கு கடினத்தை ஏற்படுத்துகின்றன. எனவே நாம் யாருடனும் கோபப்பட வேண்டியதில்லை. நம்மால் இயன்ற அளவு பல்வேறு மக்களுக்கு பல உயிர்களுக்கு நமது அன்பு கருணையை வெளிப்படுத்தி அவர்களின் வாழ்வில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் அப்போதுதான் அங்கு சென்று பார்ப்பதால் தான் கிடைக்கின்றது. இது போன்ற இடங்களுக்கு நேரில் சென்று பார்க்க முடியாதவர்கள் நமது அறக்கட்டளையின் மூலமாக உடல் உழைப்பாக கொடுக்க இயலாத அன்பர்கள் பணமாகவும் பொருளாகவும் கொடுத்து உதவி புரியலாம். அவ்வாறு நாம் உதவி புரியும் போது நாம் இருந்த இடத்தில் எவ்வாறு உயிரிழக்க செயல்கள் செய்யலாம் என்ற நமக்கு ஒரு யோசனை கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் நமக்கு தேவையான நன்மையை நாம் அந்த இருந்த இடத்திலிருந்தே செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொள்ளலாம். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்கள் உடல் உழைப்பாகவோ பொருளாகவோ பணமாகவோ கொடுத்து இந்த உயிரிழக்க செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு உதவிடுமாறு மீண்டும் ஒரு முறை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் பார்த்தீர்களானால் நமது அறக்கட்டளையின் செயல்பாடுகளில் பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள் என்று குறைந்த வயதினர் இது போன்ற இளம் வயதினர் அதிக அளவில் ஈடுபடுகின்றனர். அவ்வாறு ஈடுபட்டு தங்களின் ஆற்றல்களை ஏதோ ஒரு பிரயோஜனமற்ற விளையாட்டுகளில் கழிக்காமல் இது போன்ற கருணையை செய்வதற்கான உயரிய நோக்கங்களுக்கு செலவழிக்கும் பொழுது அவர்களுக்கு அறிவு விளக்கங்களும் அதனால் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் ஏற்படுகின்றது. இதனையே வள்ளல் பெருமான் விளையாடும் பருவத்தில் என்னை விளையாட்டுகளிலெல்லாம் செல்ல ஒட்டாது ஞானமான பாதையில் என்னை ஆட்கொண்டீர்கள் என்று வள்ளல் பெருமான் பாடுவார். இந்த உயிரிழக்க செயல்களை நாம் இந்த காணொளியின் மூலம் வெளிப்படுத்த முக்கிய காரணம் அன்பு கருணை என்பது பெரும்பாலான மக்களுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவும், மேலும் உயிரிழக்கத்தை கடவுள் வழிபாடாக செய்யும் நமது அறக்கட்டளையின் செயல்பாடுகளில் அனைத்து மக்களும் ஈடுபட்டு பல்வேறு உயிர்களுக்கு இன்பம் வழங்குவதுடன் தங்களுக்கும் பேரறிவு பேரின்பத்தை பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்பதே நமது அறக்கட்டளையின் முக்கியமான விருப்பமாகும். அங்குள்ள பிள்ளைகள் நாம் வழங்கிய அந்த காலணிகளையும் புத்தக பைகள், பென்சில் பாக்ஸஸ் ஆகியவற்றையும் வாங்கி மகிழ்ச்சியுடன் வாங்கி செல்வதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். 2 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த செயல்பாடுகள் அல்லாது நாம் வாரந்தோறும் பல்வேறு உயிரிழக்க பணிகள் செய்து வருகின்றோம். தெருவோரம் சுற்றித் திரியும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவு வழங்குதல், தெருவோரம் சுற்றித் திரியும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு மருந்துகள் வழங்குதல், பறவைகளுக்கான விதைமணி கூடுகள் அமைத்தல், பறவைகளுக்கான நீர்க்கிண்ணங்கள் அமைத்தல், வாயில்லா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும் நீர்த்தொட்டிகள் அமைத்தல், ஸ்டான்லி மருத்துவமனை, விம்கோ நகர், கொருக்குப்பேட்டை, வடிவுடைமேன் கோயில் ஆகிய பகுதிகளில் பொதுமக்களுக்கு மூலிகை கஞ்சி வழங்குதல், சடையங்குப்பம், தாளங்குப்பம் மற்றும் குப்பைமேடு ஆகிய பகுதியில் வாழும் மிகவும் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்குதல் போன்ற பல்வேறு உயிரிழக்க செயல்களை நாம் வாரந்தோறும் செய்து வருகின்றோம். அது மட்டுமல்லாது தினமும் ஒரு அரை நாளாவது இந்த உயிரிழக்க செயல்களுக்கு நமது அன்பர்கள் நேரத்தை ஒதுக்கி தொடர்ந்து செய்து வருகின்றனர். முன்பு எப்போதையும் விட இப்போது கருணையான செயலில் ஈடுபட வேண்டிய தேவை அதிகமாக உள்ளது. வாயில்லா ஜீவராசிகள் உணவில்லாமலும் சூழல் காரணமாக பல்வேறு உயிர்கள் மிகவும் கடினமான சூழலிலும் மனிதர்கள் ஏகப்பட்ட மருத்துவமனைகளில் நோயிலும் வாடுகின்றனர். சுற்றுப்புற சூழல் என்பது உயிர்கள் இன்பமாக வாழ ஏற்புடையதாக இல்லை. இது போன்ற பல்வேறு துன்பங்களை இங்கு உள்ள உலக உயிர்கள் அடைந்து கொண்டுள்ளன. எனவே இந்த சமயத்தில்தான் நாம் இது போன்ற கருணையான செயல்களில் அதிகமாக ஈடுபட்டு அந்த ஒருமை உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போது ஒருமை உணர்வுடன் செயல்படும் போது இங்குள்ள பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஒரு வழி கிடைக்கின்றது. எனவே நம்மை சுற்றியுள்ள அனைத்தையும் நம்மையும் தனித்தனியாக பிரித்து பார்க்காமல் இங்கு எந்த உயிர் வழியில் இருந்தாலும் நமக்கும் வழிதான் என்பதை உணர்ந்து அந்த வழிகளை நீக்குவதற்கான செயல்களில் ஈடுபட்டு அதே சமயம் அந்த வழிகளுக்கான கேள்விகளை கேட்கும் போதும் இங்கு வழியே இல்லாமல் போவதற்கான ஒரு சூழல் உண்டாகும். பிறர் வழியை நம் வழியாக நாம் உணர்ந்து அதற்கான செயலை செய்யும்போது நம்மிடம் அதிக விழிப்புணர்வு ஏற்படும். நமக்கு நன்மை செய்து கொள்ளும் பழக்கங்கள் அதிக முயற்சி இல்லாமல் எளிதாக நமக்கு கைகூடும். இது போன்ற உயிரிழக்க செயல்களில் நம்மால் ஈடுபட முடியுமா என்ற சந்தேகங்கள் தோன்றலாம். ஆரம்பத்தில் சற்று சிரமமாகவும் இருக்கலாம்.
ஆனால் ஒரு முறை நமது அறக்கட்டளையின் உயிரிழக்க செயல்களில் பயணித்தால் அதனால் ஏற்படும் மகிழ்ச்சியை நாம் உணர்ந்து கொள்ளலாம். பின்பு தொடர்ந்து இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது எளிதாக இருக்கும். பார்த்தாலும் அருகில் நின்று கேட்டாலும் என்ற வள்ளல் பெருமானின் பாடல் வரிகளுக்கேற்ப இது போன்ற உயிரிழக்க செயல்கள் என்பது இதை செய்தவருக்கும் செய்யப்பட்டவருக்கும் இந்த உயிரிழக்க செயல்களை பார்ப்பவருக்கும் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. இங்குள்ள இது போன்ற உயிரிழக்க செயல்கள் செய்வதற்கான தேவைகள் அதிகமாக உள்ளது. ஆனால் அதை செய்வதற்கு மிகவும் குறைந்த அளவிலான மக்களே உள்ளனர். நமது அறக்கட்டளை மூலமாகவே இது போன்ற பல கிராமங்களையும் அவர்களின் வாழ்க்கை நிலையும் காட்சிப்படுத்தி உள்ளோம். எனவே இது போன்று எவ்வித வசதியும் இல்லாத மக்களை தேடிச் சென்று அனைத்து மக்களும் உதவ வேண்டியது மிகவும் அவசியமாக உள்ளது. கடந்த ஞாயிறு தினம் முழுக்க நமது அன்பர்கள் இந்த உயிரிழக்க செயல்களில் ஈடுபட்டனர். அதனால் ஏற்பட்ட மகிழ்ச்சி நேற்றைய தினம் மட்டுமல்லாது இந்த நிகழ்வை நினைத்து பார்க்கும் போதெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும். இவ்வாறு நினைத்த போதெல்லாம் கிடைக்கும் மகிழ்ச்சியே சிறப்பானதாகும். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் திருவொற்றியூர் சுற்றியுள்ள அன்பர்கள் தினந்தோறும் அறக்கட்டளையில் நடக்கும் செயல்பாடுகளில் உடல் உழைப்பாக கொடுத்து உதவலாம். வாரந்தோறும் நடக்கும் உயிரிழக்க நிகழ்வுகளில் ஏதேனும் ஒரு வகையில் உதவலாம். மாதந்தோறும் நமது அறக்கட்டளை மூலமாக ஏழை எளிய ஆதரவற்ற மக்களுக்கும் முதியவர்களுக்கும் மளிகை பொருட்கள் வழங்கும் நிகழ்விற்கு உதவலாம். தினந்தோறும் 1500 புறாக்களுக்கு மேல் நமது அறக்கட்டளை மூலமாக தானியங்கள் போடும் அந்த நிகழ்விலும் உதவலாம். இவ்வாறு ஏதேனும் ஒரு வழியில் நமது அறக்கட்டளையில் அனைத்து மக்களும் பங்கு பெற்று பல உயிர்களுக்கு இன்பம் வழங்கி அதன் மூலம் தங்கள் வாழ்விலும் பேரின்பத்தை ஏற்படுத்தி கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இது இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம். அபயம் 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 உபயமதாயன் உறவாய் சிதம்பர சபையில் நடஞ்செய்யும் சாமி பதத்திற்கே அபயம் 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 எம்பலத்தாள் எம்மை ஏன்று கொளத்தில்லை அம்பலத்தாடும் எம்மையர் பதத்திற்கே அபயம் 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 ஒன்றும் பதத்திற்குயர் பொருளாகியே என்றும் எம் உள்ளத்தில் இனிக்கும் பதத்திற்கே அபயம் 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 நாராயணனுடன் நான் முகநாதியர் பாராயணம் செய்யும் பதும பதத்திற்கே அபயம் 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 அன்பர் செய்யும் பிழை ஆயிரமும் பொறுத்து
அபயம் அபயம் குற்றம் செய்யினும் குணமாக கொண்டு நம் அற்றம் தவிர்க்கும் நம் அப்பர் பதத்திற்கே அபயம் 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 சிம்பொருளாகி சிதம்பரத்தே எங்கும் நம் பொருளான நடேசர் பதத்திற்கே அபயம் 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 வெச்சென்ற மாயை வினையாதியால் வந்த அச்சம் தவிர்க்கும் நம் ஐயர் பதத்திற்கே அபயம் 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 எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக, பகிர்க, கருத்திடுக, பின்னுற்றுக. மேலும் இதுபோல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.